டோகல்ஸ் ராபர்ட்சன் அப்படின்றவரு தன்னோட ஃபேமிலியோட வேர்ல்ட் டூர் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு மரத்தாலான ஒரு போட்டை வாங்கிட்டு, ஒரு பெரிய போட்டை வாங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா யூகேல இருந்து வேர்ல்ட் டூர் வந்து கிளம்புறாங்க. பசிபிக் ஓஷன்ல அவங்க போயிட்டு இருக்கிறப்போ கில்லிங் வேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய திமிங்கலங்கள்னால அவங்களோட போட் வந்து தாக்கப்பட்டு அவங்க போட் வந்து தண்ணிக்குள்ள முழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அவங்க ஃபேமிலி வந்து அந்த நடுக்கடல்ல வந்து இப்போ அந்த முழுகக்கூடிய போட்ல இருந்து எப்படி தப்பிச்சாங்க, அவங்க வந்து சர்வைவ் ஆனாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் உங்கள் மோகன். டோகல்ஸ் ராபர்ட்சன் அப்படின்றவரு பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒரு கப்பல் படை ராணுவ வீரர். இவர் அந்த ராணுவத்துல இருந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ல இவரோட முதல் மனைவியும் அவரோட பையனும் வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்படுறாங்க. இதுக்கு அப்புறமா அவர் அந்த கப்பல் படையில இருந்து வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு டெய்ரி ஃபார்ம் ஒன்று நடத்திக்கிட்டு வர்றாரு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடு ஆடுலாம் வளர்த்துக்கிட்டு ஒரு டெய்ரி ஃபார்ம் வந்து நடத்திட்டு இருக்காரு. இந்த ரெண்டாவது மனைவி மூலமா அவருக்கு வந்து டோகல்ஸ் அப்படின்னு ஒரு பையன் ஃபர்ஸ்ட் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆனே அப்படின்ற ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. அதுக்கப்புறமா நெயில் அண்ட் சன்னி அப்படின்ற மாதிரி ஒரு இரட்டை குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க. ஸோ மொத்தமா இந்த ரெண்டாவது மனைவி மூலமா அவருக்கு 4 குழந்தைகள் இருக்காங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டெய்ரி ஃபார்ம் நடத்திக்கிட்டு இருக்கிறப்போ இவங்க பசங்களுக்கு வந்து இந்த கப்பல் படையில இருந்தப்போ அதுல நடந்த கதைகள்லாம் வந்து இவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ திடீர்னு இவருக்கு ஒரு பிளான் ஒண்ணு வருது. அது என்ன அப்படின்னா, தன்னோட பசங்களை கூப்பிட்டுட்டு வேர்ல்டு டூர் ஒன்று போகணும் கப்பல் மூலயமா, நம்ம பசங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. அதுக்காக என்ன பண்றாருன்னா, தன்னோட சொந்த டெய்ரி ஃபார்மையை வித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல், மரத்தினால ஆன ஒரு மிகப்பெரிய கப்பல் ஒன்று வாங்குறாரு. அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா 1971 ஜனவரி 27 தன்னோட 4 பசங்க, தன்னோட ஒய்ஃப், மொத்தமா இவங்க 6 பேரும் சேர்ந்துக்கிட்டு வேர்ல்டு டூர் போலாம் அப்படின்னு சொல்லி யூகேல இருக்கிற காரன்வால் அப்படின்ற இடத்துல இருந்து இவங்களோட கப்பல்ல, இவங்க வாங்கின கப்பல்ல வேர்ல்டு டூருக்கு வந்து கிளம்புறாங்க. ஒரு 17 மாசம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கப்பல்ல அட்லாண்டிக் ஓஷன் முழுசுமா எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அந்த அட்லாண்டிக் ஓஷன், அந்த நார்த் அமெரிக்கா பக்கம் இருக்கக்கூடிய இந்த கரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அந்த 17 மாசம் முடிகிறப்ப கரெக்டா பஹாமாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஊரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட அந்த 17 வயசு பொண்ணு ஆனேக்கு வந்து அங்க இருக்கிற இன்னொருத்தர் கூட வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவங்க வந்து இந்த ஃபேமிலி கூட வந்து ட்ரிப் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதனால இவங்க பொண்ணை வந்து அந்த பஹாமாஸ்ல விட்டுட்டு இவங்க 5 பேரோட இன்னொருத்தர் வந்து அங்க மீட் பண்றாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அவரையும் இவங்களோட ட்ரிப்ல இன்க்ளூட் பண்ணிட்டு மொத்தமா இப்ப 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட படகுல திருப்பி வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க வந்து அந்த அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி பார்த்து முடிச்சிட்டு பசிபிக் ஓஷன் பக்கம் போறாங்க. அப்படி போறப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலை நேரத்துல திடீர்னு அவங்க போட்ல வந்து ஏதோ ஷேக் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பசிபிக் ஓஷன்ல கில்லர் வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய திமிங்கலங்கள் வந்து அதிகமா வந்து இருக்குமா. அது வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி அட்டாக் எல்லாமும் பண்ணுவோம் போட்டை, அந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஒரு 3 கில்லர் வேல்ஸ், பெரிய பெரிய கில்லர் வேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எங்க போட் வந்து அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணதுல எங்களோட போட்ல வந்து ஒரு ஓட்டை விழுந்து தண்ணி வந்து போட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா நடுக்கடல்ல இருக்காங்க. இவங்களோட நியரஸ்ட் லேண்ட் பகுதியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐலாண்ட் ஒண்ணு இருக்கு. அது வந்து 200 மைல் தூரத்துல இருக்கு. அங்க இருந்துதான் இவங்க வராங்க கிளம்பி. அங்க இருந்து வந்து இன்னொரு 40 நாள் ட்ரிப் கழிச்சுதான் வந்து இவங்க அடுத்து போய் சேரக்கூடிய அந்த நிலப்பரப்புக்கு வந்து போய் சேருவாங்க. சோ இந்த ஒரு நடுக்கடல்ல வந்து இந்த திமிங்கலம் அட்டாக் பண்ணதுனால இவங்க போட் மொத்தமா டேமேஜ் ஆகி முழுகிற நிலைமைக்கு போயிருது. இவங்க வந்து இந்த போட் வாங்குறப்ப லைஃப் சேவிங் போட் அப்படின்னு சொல்லி இவங்க இன்னொன்னு ஒரு சின்ன, அதாவது இந்த காத்து ஊதியம் அந்த பஞ்சு மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மெத்த மாதிரி இருக்கிற ஒரு போட் இருக்கும் இல்லையா, அந்த போட்டை வந்து வாங்கி வச்சிருந்திருக்காங்க. அதுல வந்து காத்து எதுவுமே ஃபில் பண்ணி இல்ல. சோ கைவசம் வந்து அந்த பம்புமே அவங்க கிட்ட இல்ல. சோ வாயால காத்து ஊதி தான் அந்த போட்டை வந்து ரெடி பண்ணி அந்த போட் மூலயமா வந்து இவங்க எல்லாருமே இந்த பெரிய போட்ல இருந்து அந்த முழுகிறதுக்குள்ள இந்த சின்ன போட்டுக்கு மாறிட்டு கைவசம் வந்து இவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் அங்க அந்த போட்ல இருக்கிற கொஞ்சம் சாப்பிடறதுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்களும் தண்ணியும் வந்து எடுத்து கூட வச்சுக்கிறாங்க. ஒரு வழியா இவங்க அந்த சின்ன போட்ல, அந்த லைஃப் சேவிங் போட்ல மாறின அப்புறம் இவங்க போட் வந்து மொத்தமா தண்ணிக்குள்ள முழுகி எல்லாமே கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிருது. இவங்க வந்து இந்த சின்ன போட்லயே வந்து எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் பண்ற பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஷன் கரண்ட் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஓஷன்ல வந்து இவங்க இந்த போட்ல ரொம்ப தூரம் வந்து நீந்திக்கிட்டு போறது, அதாவது கையை வச்சுதான் தள்ளி ஆகணும், வேற வழி கிடையாது. அந்த மாதிரி பண்ணிட்டு போறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா சுத்தி வந்து கிட்ட எங்க நிலப்பரப்பும் கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஓஷன் கரண்ட்னா என்னன்னா, ஓஷன்ல வந்து டிஃபால்ட்டா வாட்டர் ஃப்ளோ ஒன்று இருக்கும். அதாவது ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரியை நோக்கி வாட்டர் வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும்.
அதாவது ஓஷன், அந்த மாதிரி ஓஷன் கரண்ட்னு சொல்லுவாங்க. அந்த கரண்ட் கிட்ட நம்ம போயிட்டோம்னா ஈஸியா வந்து அவங்களோட இடத்துல இருந்து அமெரிக்காவுக்கு, அதாவது அங்க அந்த நீரோட்டத்திலேயே வந்து பிடிச்சி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. சோ இங்க வந்து லைஃப் சேவிங் போட் வச்சு எப்படியாவது போயிடலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஒரு 16 நாள் ஆகுது. இந்த 16 நாளும் இவங்க கொண்டுட்டு போன அந்த ஃபுட்டையும் இவங்க கொண்டுட்டு போன தண்ணியை வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த 16 நாளுக்கு அப்புறம் இவங்களோட இந்த லைஃப் சேவிங் போட் இருக்குல்ல, அது வந்து இதுதானே ஒரு தக்கையான காத்து அடைக்கப்பட்ட ஒரு பை தானே இல்லையா, அது வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு உருவாகுது. அப்படி யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் வேணா அது வந்து டேமேஜ் ஆகல அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதனால என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இவங்க போயிட்டு இருக்கிற பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு படகு மாதிரி வந்து ஒரு மரத்தினாலான ஒரு படகு வந்து பாதி தண்ணியில முழுகி பாதி வெளியே தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு. இவங்க அப்பா வந்து என்ன பண்றாருன்னா டக்குன்னு அந்த போட்டுக்கு போயிட்டு அந்த போட்ல இங்க இருந்து அங்க மாறி அந்த போட்டு எதனா பண்ண முடியுமான்னு பார்த்தா அது ஓகே, ஓரளவுக்கு அதுல சர்வை பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ இவங்க எல்லாருமே இந்த போட்டு விட்டுட்டு, அந்த போட் வந்து இந்த லைஃப் சேவிங் போட்ல இவங்க 6 பேர் இருக்காங்க, மொத்தம் 6 பேரும் போகக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனா அந்த சின்ன போட்ல வந்து அந்த 6 பேர் அவ்வளவு கம்ஃபர்டபுளா போக முடியாது. ஆனா இவங்களுக்கு வேற வழி கிடையாது, அந்த சின்ன போட்ல தான் இவங்க எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சர்வே பண்ணி தான் ஆகணும். சோ அதனால என்ன பண்றாங்க, இந்த 6 பேருமே மொத்தமா அந்த சின்ன அந்த மர போட்டு முழுகி பாதி இதுல இருக்கு அந்த போட்டுக்கு மாறி அந்த போட்ல செயல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து அந்த 16 நாளுக்கு மேல தண்ணியும் இல்ல ஃபுட்டும் இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா கடல்ல இருக்கிற ஆமை இருக்கு இல்லையா, ஆமை வந்து அங்கங்க மேய்ஞ்சுக்கிட்டு அந்த கடல்ல இருக்கு இல்லையா, அந்த ஆமையை பிடிச்சி அதோட ரத்தத்தை தான் வந்து தண்ணிக்கு பதிலா வந்து குடிச்சிருக்காங்க. அதோட மீட்டை வந்து வெயில்ல காய வச்சு அதுல இருந்து எண்ணெய் எடுத்து தங்களோட உடம்புல தேய்ச்சிக்கிறதும் குடிக்கிறதுமா இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ல எல்லாம் வந்து கடல்ல டெம்பரேச்சர் ரொம்பவே கம்மியா இருக்கும். சோ அவங்களால அந்த குளிர் எல்லாம் தாங்க முடியாது இல்லையா, அதனால அந்த உடம்ப வந்து வாமா வச்சுக்கிறதுக்காக இந்த ஆமையோட அந்த மீட்டை வந்து காய வச்சு அதுல இருந்து எண்ணெய் எடுத்து தேய்ச்சிக்கிட்டோம் குடிச்சுட்டோம் அவங்களை வந்து வாமா வச்சுட்டு இருந்தாங்க. சோ அவங்களுக்கு வந்து மழையும் அப்பப்ப வந்து அந்த மழை தண்ணியை பிடிச்சி வச்சும் கொஞ்சம் தண்ணிக்கு வந்து இவங்க வந்து அந்த கடல் தண்ணியை குடிக்க முடியாது இல்லையா, சோ அந்த தண்ணியை வந்து குடிச்சுக்கிட்டோம், அதுக்கு பதிலா வந்து ஆம ரத்தத்தை குடிச்சுக்கிட்டோம் வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படியே போகுது, ஒரு 38 நாள் வரைக்கும் ஆகிருது. எப்படியாவது அந்த கரண்ட், அந்த ஓஷன் கரண்ட் சொல்லல, அது வந்து நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து ரொம்பவே ஆக்சுவலா இப்படி ஒரு நிலைமை ஆகும் அப்படின்னு யாருமே நினைச்சு பார்க்கல. ஏன்னா 38 நாள் வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தெரியல. அப்போதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 38வது நாள் நைட்டு முடிஞ்சு 39வது நாள் காலையில பாக்குறாங்க. அப்போ வந்து தூரத்துல ஒரு ஜப்பானீஸ் போட் ஒண்ணு, அதாவது ஒரு ஃபிஷர்மேன் வந்து தூரத்துல இப்ப மீன் பிடிக்கிறதுக்காக அவரோட போட்ல வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து இவங்களை அதிர்ஷ்டமா பார்த்து இவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த ஃபிஷர்மேன் தான் இவங்களை ரெக்கவர் பண்ணிட்டு போயிட்டு நியரஸ்டா இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புல வந்து இவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போய் விட்டுருக்காரு. சோ அதுக்கப்புறம் இவங்க கரைக்கு வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா 1972ல இந்த டோகல்ஸ் ராபர்ட்சன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த கடல்ல தத்தளிச்சதும் அவங்க எப்படி சர்வைவ் ஆனாங்க அப்படின்றத பத்தி ஒரு புக் ஒன்னு எழுதியிருக்காரு. அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்வைவ் ஆஃப் த சவேச்சி அப்படின்ற மாதிரி ஒரு படமும் வந்து இங்கிலீஷ்ல எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வேர்ல்ட் டூர் போனோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி யாருக்குமே தெரியாது. சோ இது மாதிரிதான் லைஃப்லயும் இருக்கும், யாருக்குமே வந்து எப்ப என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. என்ன நடந்தாலும் வந்து அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதையுமே வந்து ஈஸியா வந்து கடந்து போகலாம், அதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவை நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி உங்க வாழ்க்கையில நடந்த ஏதாவது சர்வைவல் ஸ்டோரியா இருக்கட்டும், அதாவது நீங்க உயிர் பொழைச்சு மீண்டு வந்தது மட்டும் இல்லாம நீங்க ஏதோ காசுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப டவுன்ல இருந்து மீண்டு அதுல இருந்து முயற்சி பண்ணி மேல வந்தீங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு கதையா இருக்கட்டும், எந்த ஒரு வீடியோனாலும் மத்தவங்களுக்கு உங்க கதை வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுற விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. இந்த வீடியோவை கேட்கறது மூலமா அவங்க வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் வந்து அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றது மாதிரி எந்த ஒரு கதையா இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன், அதுல வந்து உங்க கதையை டைப் பண்ணி அனுப்புங்க. ஒருவேளை டைப் பண்ணி அனுப்புறதுக்கு கஷ்டமா இருந்து அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுல வந்து வாய்ஸ் நோட்டாவோ உங்க கதையை வந்து பேசி அனுப்புங்க. அதை வந்து நம்ம வீடியோவை போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் மோகன்.